Hello dear students, CA CMA intermediate level direct taxation பேப்பர்ல இருந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்க்ரீனில் இருக்கிற பேஜில் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். கொஷின் நம்பர் 7. A Hindu undivided family is said to be resident in India if 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. For determining residential status of an HUF வந்து செக்ஷன் 6 சப்செக்ஷன் 2 ஆஃப் இன்கம் டேக்ஸ் நம்ம ரெஃபர் பண்ணணும். அது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், HUF will be considered as a resident when the control and management of the family is wholly or partly situated in India, and HUF will be considered as a non-resident if the control and management is wholly situated outside India. ஸோ இந்த கொஷினில் அந்த ஃபேமிலிக்கோட ஹவுஸ் இந்தியாவில் இருக்குது, அப்புறமா அதனுடைய மெம்பர்ஸ் இந்தியாவில் இருக்காங்க, அப்புறமா அதனுடைய கர்த்தா 9 out of 10 இயர்ஸில் ரெசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இந்த கொஷினுக்கு irrelevant. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. Now the question is number 8. An individual is said to be resident in India if 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. According to section 6 subsection 1, individual residential status டிசைட் பண்ணணும்னா பேசிக் கண்டிஷன்ஸில் ஏதாவது ஒரு கண்டிஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அந்த பேசிக் கண்டிஷன்ஸ் 2 இருக்குது. நம்பர் 1 is in India for 182 days or more during the previous year. ரெண்டாவது கண்டிஷன் 182 days இருக்க முடியல அப்படின்னு சொன்னால் during the previous year 60 days இருந்திருக்கணும். அதனுடைய 4 preceding previous yearல 365 days இருந்திருக்கணும். இந்த 2 கண்டிஷனில் ஏதாவது ஒரு சாட்டிஸ்ஃபை ஆனால் individual will be considered as a resident. In the given question, இந்தியாவில் அந்த ரெசிடெண்ட்க்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, இது unnecessary. இந்தியாவில் அவர் 30 days இருந்திருக்கிறார் டூரிங் த ப்ரீவியஸ் இயர், அது unnecessary. பேரண்ட்ஸ் அவங்க இந்தியன் சிட்டிசன், இதுவும் unnecessary. Therefore, correct answer is option B. Now, question number 9. An Indian citizen leaving India during the previous year for employment purpose is said to be resident if அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டட் ப்ரொவிஷன். வழக்கமாக என் இண்டிவிஜுவலுக்கு பேசிக் கண்டிஷன்ஸில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன் சொல்லிட்டு 2 இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் டூரிங் த ப்ரீவியஸ் இயரில் 182 days இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் டூரிங் த ப்ரீவியஸ் இயரில் 60 days ஆர் மோர் ப்ளஸ் ப்ரிசீடிங் 4 இயர்ஸில் 365 days இருக்கணும். பட் இன் த கேஸ் ஆஃப் பர்சன் லீவிங் அவுட் சைட் இந்தியா ஃபார் த எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ், பேசிக் கண்டிஷன்ஸில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் மட்டும்தான் அப்ளை ஆகும், செகண்ட் கண்டிஷன் அப்ளை ஆகாது. தேர்ஃபோர் கிவன் கொஷினில் கரெக்ட் ஆப்ஷன் B. Now the question number 10. An individual being foreign national come to India first time during the previous year 2021 on 1/1/2021 for 200 days. His residential status for the previous year 2021 is 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது டூரிங் த ப்ரீவியஸ் இயர் 2020-21 ஹவு மெனி டேஸ் ஆஃப் ஸ்டே இன் இந்தியா நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி பார்க்கும்போது 1st January இருந்து 31st March 2021 வரைக்கும் 90 days தான் ஒரு இந்தியாவில் இருந்திருக்கிறார். அக்கார்டிங் டு த ஃபஸ்ட்டு கண்டிஷன் இவர் அட்லீஸ்ட் 182 days இருந்திருக்கணும். Therefore, he does not satisfy the first condition of the basic condition. Okay, செகண்ட் கண்டிஷன் பார்த்தோம்னா
ப்ரீவியஸ் இயரில் 60 டேஸ் இருந்தால் போதும், ப்ளஸ் 4 ப்ரீவியஸ் இயரில் 365 டேஸ் இருக்கணும். இந்த அசஸ்ஸி இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் 4 ப்ரீவியஸ் இயரில் அவர் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. He does not satisfy second condition also. So, his residential status is non-resident. In the given question, option A is correct answer. Now, the question number 11 க்கு வரும். Following income of a resident and ordinary resident is taxable in India, that is 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. According to section 5 of the Income Tax Act, the scope of total income is depend upon the residential status of individual. So, in the case of individual, 3 types of residential status இருக்கு. Resident and ordinary resident, first type. Resident not ordinary resident, second type. Non-resident, third type. What are the incomes taxable in the hands of resident and ordinary resident அப்படின்னு பார்க்கும்போது எல்லா இன்கமும் அவருக்கு taxable. ஸோ இந்த கிவன் கொஷனில் கொடுத்துருக்கிற எல்லா ஆப்ஷனும் ஆர்டினரி ரெசிடெண்ட்க்கு taxable தான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நவ் த கொஷின் நம்பர் 12. Which of the following is an agricultural income? The answer, according to section 10 subsection 1 of the Income Tax Act, agricultural income is exempt from tax. For this purpose, what are the income treated as agricultural income? What are the income not treated as agricultural income? பெரிய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அக்கார்டிங் திஸ் ப்ரொவிஷன் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இருக்குது. அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருக்கு. அதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டை அதனுடைய பார்ட்னர்ஸ்க்கு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் பிரித்து கொடுக்குறாங்க. இந்த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ரிசீவ்டு பை த பார்ட்னர் ஃப்ரம் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் எங்கேஜ்டு இன் த அக்ரிகல்ச்சர் ஆப்ரேஷன் ஈஸ் கன்சிடர்ட் ஆஸ் எ அக்ரிகல்ச்சர் இன்கம். பட் இதே அக்ரிகல்ச்சர் ஆப்ரேஷன்ஸ் ஒரு ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி இன்வால்வ் ஆகிட்டு அதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டை அதனுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்டாக பிரித்து கொடுக்கும்போது அந்த ஷேர் ஆஃப் டிவிடெண்ட் ரிசீவ்டு பை த ஷேர் ஹோல்டர் ஃப்ரம் த கம்பெனி எங்கேஜ்டு இன் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் எ நான் அக்ரிகல்ச்சரல் இன்கம். ஸோ இன் திஸ் கிவன் கொஸ்டின் option B is the correct answer. Now we come to question number 13. Which of the following incomes received by an assessee are exempt under section 10 of the Income Tax Act? இதுதான் கொஸ்டின். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அக்கார்டிங் டு செக்ஷன் 10 ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் சர்டன் இன்கம்ஸ் ஆர் எக்ஸம்ட். அதில் ப்ரீவியஸ் கொஸ்டினில் சொன்ன மாதிரி பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருந்து வரக்கூடிய ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இஸ் எக்ஸம்ட். பட் salary received by the partner from the firm is taxable. That is, partnership firmல partner receive பண்ணுற share of profit exempt under section 10. பட் அதே பார்ட்னர் அவர் ஒர்க் பண்ணுறதுக்காக வாங்குகிற சேலரி it is taxable. Next, salary received by a member of the ship crew, it is not comes under the meaning of section 10. So, but agricultural income is completely exempt from tax. In the given question, option A is the correct answer. இந்த வீடியோவில் 7 கொஸ்டின்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்த வீடியோவில் மீதி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.